பயந்து அவரோடு சேர்கிறவன் கர்த்தரிடத்தில் நன்மைகளை பெறுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இரு கண்ணீர் கூடவே இருந்து பாதுகாக்கின்றேன். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றேன். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அவமானம் அடைவதில்லை. சொல்லு, இந்த ஆழத்திலும் சொல்லுங்க. அப்பா, உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா, உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாள்தோறும் சுவைத்து மகிழ்கின்றேன். நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாள்தோறும் சுவைத்து மகிழ்கின்றேன். உண்மையால் கர்த்தரை தேடும் எனக்கு, உண்மையால் கர்த்தரை தேடும் எனக்கு ஒரு நன்மையும் குறைவதில்லை. ஒரு நன்மையும் குறைவதில்லை. அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. துதிப்பே ஸ்தோத்தரிப்பேன் வேளையும், நன்றி கீதம் என்னாலும் கேளு.
உமது பிள்ளை அப்பா நான் உமது பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை அப்பா நான் உமது பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அவைகளின்று அவைகளின்று அவமானம் அடைவதில்லை அப்பா நான் உமது பிள்ளை அப்பா நான் உமது பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை இருதயம் நெருக்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன் சமூகத்திலும் குடும்பத்திலும் உன் இருதயம் நெருக்கப்பட்டிருக்கிறதை நான் காண்கிறேன் நொறுங்குண்ட இருதயத்தை தேற்றுகிறவர் கர்த்தர் ஒருவரே தாயம் கட்டுபவர் அவர் ஒருவரே அவரே நம் தேவனா இருக்கிறார் அல்லேலூயா நீ வெட்கப்படுவதில்லை நீ வெட்கப்படுவதில்லை கர்த்தர் நிச்சயம் உன்னை உயர்த்துவார் அல்லேலூயா அல்லேலூயா நல்ல சத்தமா சொல்லுங்களேன் உட்காருவோமா கர்த்தர் நல்லவர் அல்லேலூயா கர்த்தருக்குள்ள வைராக்கியம் வேண்டும் கர்த்தருக்குள்ள வைராக்கியம் இருந்தால்தான் நிலை நிற்க முடியும் ஏன் இதை சொல்கிறேன்னா நான் எதிர்பார்ப்போடு வருகிற காரியம் எனக்கு நடக்கலனா அவன் மேல் வைக்கிற அன்பு குறைந்துவிடும் அவன் மேல் வருகிற வைராக்கியம் குறைந்துவிடும் ஆனா நான் எதிர்பார்ப்புகளோடு தேவன் மேல் பக்தியாய் பயத்தோடு நான் இருப்பேன் அப்படின்னு நம்ம வைராக்கியமா இருந்தால்தான் தேவனிடத்துல நாளுக்கு நாள் நம்மளுடைய பக்தி பெருகும் அல்லேலூயா அல்லேலூயா நான் எதிர்பார்க்கிற காரியம் நான் நினைக்கிற என்னுடைய உணர்வுகள் நான் எண்ணுகிற என் சிந்தையின் கேடுபாடுகள் எல்லாம் ஒன்றுமே இல்லை அவை எல்லாம் மாயையே அது என்னை அழிக்கக்கூடியது சொல்லுங்களேன் அது மற்றவரை அழிக்கிறது அல்ல அது என்னையே அழிக்கக்கூடியது என்னை ஜீவனுக்குள்ளே கடந்து போகாதபடி அது என்னை தடை செய்கிற சிந்தையா இருக்கிறது அல்லேலூயா அந்த எண்ணம் என்ன சொல்லுமா நீ இதற்காக போ இதற்காக செவி அது செவிக்கலனா அது வரலனா உடனே தேவனிடத்துல இருந்து வருகிற பக்தி குறைந்துவிடும் நம்ம இடத்துல பக்தி குறைந்துவிடும் அப்படின்னா அவன் பயம் போயிடும் நீ பயந்தாலும் பயப்படாம போனாலும் நீ ஏத்துக்காம போனாலும் அவர்தான் தேவன் சொல்லுங்களேன் அவர்தான் தேவன் நீ ஏத்துக்கலன்னா அவர் தேவன் இல்லாத ஆக மாட்டாரு அவர்தான் தேவன் அவர்தான் பூமியை உயர் எல்லாவற்றையும் உருவாக்கின தேவன் நான் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் மேல் பயம் இல்லைன்னா பரவாயில்ல நீ எப்படி இருப்பாயோ அது தேவன் அறிய மாட்டார் ஆனா உலகத்திற்கும் எல்லா மனுஷருக்கும் அவர் தேவனா இருக்கிறார் நான் பயந்தேன் ஆனால் அவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக் கொள்ளுவேன் நான் பயப்படலைன்னா ஒன்றுமே எனக்கு வராது அல்லேலூயா வாசிப்போமா அப்போஸ்தலர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம் அப்போஸ்தலர் புஸ்தகம் 10:2 அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் அல்லேலூயா இத்தாலி பட்டணம் என்ன பட்டணத்திலே கொர்நேலியோ என்னும் ஒரு மனுஷன் 100க்கு அதிபதியானவன் யாரவன் 100க்கு அதிபதியானவன் சொல்லப்போனா கோட்டீஸ்வரன் எப்படி கோட்டீஸ்வரன் 100க்கு அதிபதியானவன் அவனிடத்தில் அநேக வேலையாட்கள் உண்டு அவனிடத்துல எல்லா வஸ்திரமும் உண்டு எல்லா உணவும் உண்டு எல்லாம் இருந்தும் அவைகளை காட்டிலும் அவன் என்ன பண்ணுவான் தேவனுக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கை
சொல்லுங்களேன். தேவனுக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கை சொன்ன நேரங்களிலே குடும்பத்தோடு அக்கம் பக்கத்தோடு தன் வேலையாட்களோடு தேவனை துதிப்பார்கள். அவன் வீட்டிலே ஒரு ஜெப கூட்டம் நடந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. எப்போது ஜெபத்தொலி கேட்டுக்கொண்டே இருக்கும். தேவனுக்கு பயந்தவனாய் மிகுந்த தான தர்மங்களை செய்தவனாய் அவன் தான தர்மம் செய்யறான். ஆனால் 100க்கு அதிபதியிலிருந்து அவன் குறைவதில்லை. கர்த்தர் அவனை உயர்த்தி கொண்டேதான் இருந்தார். அல்லேலூயா. அவன் மிகுந்த தான தர்மம் செய்தான். அதுக்கப்புறம் எல்லா நேரங்களிலும் தேவனை துதித்துக் கொண்டே இருந்தான். எல்லா நேரங்களிலும் துதித்துக் கொண்டே இருந்தானா. அவன் மனுஷனாய் பிறந்ததற்கான காரியத்தை அறிந்து அவன் அந்த வேலையை கரெக்டா செய்தது நிமித்தம் ஒரு நாள் அவன் இருதயம் பயப்பட்டது. ஏன் பயப்பட்டது? ஒரு தூதன் வெளிப்பட்டான். அவனுக்கு முன்பாக ஒரு தூதன் வெளிப்பட்டு, ஒருநாளையோ உன் ஜெபம் ஆண்டவர் சமூகத்திலே, உன் தான தர்மங்கள் ஆண்டவர் சமூகத்திலே எட்டினது. அல்லேலூயா. கரங்களை தட்டுங்களேன். கேட்கிறவன் பெருமையாய் கேட்டு போகாதபடி, ஒரு ஜடமாய் இருக்காதபடி உயிர் உள்ளவனாய் மாறணும். ஜடம் எப்படி தெரியுமா? சொன்னா அது அப்படியே அது செய்துதான் செஞ்சுட்டு இருக்கோம். வேத வசனத்தின் படி செய்யாது. அதுதான் ஜடம். அதுதான் ஜடம். வீட்டுல யாரா பெரியவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. அட்வைஸ் பண்ணவங்க என்ன சொல்லுவாங்க? காதல் என்ன வாங்குதா பாரு, அது செய்துதான் செய்துப்பார். அப்ப அது பேர் என்னது? ஜடம். அப்போ தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் போது தேவனுக்காக பயந்து ஜனங்களுக்காக நல்லது செய்து எல்லா நேரங்களிலும் செபித்திருப்பது தேவனுக்கு பிரியமான காரியமா இருக்கிறது. இந்த காரியமான வார்த்தையை நம்ம உள்வாங்கி நம்ம பழையபடியே இருந்து நம்ம மாற்றிக்கொள்ளாம இருந்தா நம்ம பேர் என்னது? சொல்லுங்களேன் சத்தம். நீங்க ஜடங்களா இருப்பீங்களா? இல்ல. சொல்லுங்க. நல்ல வாயை விரிவா திறந்து சொல்லுங்க. நீங்க கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருக்கணும். நீங்க நினைக்கிற காரியம், நீங்க வருத்தப்படுகிற காரியம் ஒன்றும் கிடையாது தேவ சமூகத்துல. நான் தேவனிடத்துக்கு பயந்திருந்தேன். ஆனால் நீங்க சத்தமா அறிக்கையிடலனா நீங்க ஏதோ ஒரு காரியத்துக்காக பயந்துட்டு இருக்கீங்க. கர்த்தரை காட்டிலும் அதுக்கு பயப்படுறீங்க. கர்த்தரை காட்டிலும் அது உங்களை விட்டு வெளியே போனா ஆமென் ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அந்த பயம் உங்களை விட்டு போயிடும். அந்த நெருக்கம் உங்களை விட்டு போயிடும். அந்த சூழ்நிலையில எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நாம் கொண்டு வரணும். நான் கேட்டுட்டு அதன்படி நடந்தேயானால் அதன்படி நான் ஜீவன் பெறுவேன். ஆமென். நான் ஜீவன் பெறுவேன். எனக்குள்ளே ஜீவன் வரும். எனக்குள்ளே ஊற்று வரும். எனக்குள்ள ஜீவ தண்ணீர் வரும். அந்த ஜீவ தண்ணீர் எப்படி வரும்னா சாதாரணமா வராது. நீ இசைந்து கொடுத்தாதான் அது வரும். நீ ஜனமா இருந்தா ஜீவ தண்ணீர் உனக்குள்ளே வராது. கிணற கூட தோண்டினாதான் தண்ணி வரும். அதாவது வட்டமா உனக்கு இதான் கிணறு, இதுல தண்ணி வருமா? வச்சிருக்காங்க, வருமா? அது ஜீவன் உள்ளதாய் மாறினாதான் தண்ணி வரும். அது உண்மையான கிணறாய் மாறினாதான் தண்ணி வரும். நான் சும்மா ஜடமா இருக்க கூடாது. வேத வசனத்தை வாங்கி அதன்படி நான் செய்தையானால் எனக்குள்ளே ஊற்று பெருகும். எனக்குள்ளே ஊற்று பெருகும். அந்த ஊற்று உங்களுக்கு தெரியாது. அது வழிந்தோடி வழியெங்கும் ஓடுமா. நீ போகிற இடங்கள் எல்லாம் நீ பேசுகிற வார்த்தை எல்லாம் அவர்களுக்கு தீர்க்க தரிசனமாய் மாறுமா. உன் வார்த்தைகளை கேட்க அவர்கள் வாஞ்சையாய் ஓடி வருவார்களா. அதுதான் ஜீவ ஊற்று. அதுதான் ஆமா. நான் இயேசுவின் நாமத்தினால போயிட்டு யார் பக்கத்துல நின்னு ஜீவ ஊற்று இல்லாம நான் இயேசுவை குறித்து சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? கடைசியில மென்டலா இருக்கிறான். என்னது? மென்டலா இருக்கிறான். ஆனா ஒன்னா இப்படியே சொல்லி இருக்கான் அப்படின்னு. ஆனா ஜீவ ஊற்றோட போய் நான் பேசினா அவனுடைய மறைபொருள் எல்லாம் சேர்த்து பேசல. அவன் ஒண்ணு பயப்பட ஆரம்பிப்பான். ஐயோ, இவரிடத்துல தேவன் இருக்கிறார் போல இருக்கு, இவரிடத்துல மகிமை இருக்கிறது, இவரிடத்துல தீர்க்க தரிசனம் இருக்குது. அப்ப அவன் பயப்பட ஆரம்பிப்பான். அந்த ஊற்றோடு கலந்து தேவனுடைய ஆவியோடு கலந்து நீ பேசுகிற வார்த்தையில ஒரு ஊற்று புறப்படும். அந்த ஊற்று புறப்படணும்னா நம்ம ஜீவனோடு இருக்கணும். நம்ம ஜீவனோடு இருக்கணும். நல்ல வாயை திறந்து சொல்லணும். ஆமென்லாம். சும்மா இங்க தலையாட்டின்னு உக்காண்டலாம் அப்படிலாம் தலையாட்டினா உங்க கையில மைக்க விட்டு நிக்க வச்சுவேன். உங்க கையில மைக்க விட்டு நிக்க வச்சுவேன். யார் ஆமென் சத்தமா சொல்றீங்களோ கர்த்தரிடத்தில் கிருபை பெறுவீர்கள். ஆமென். கிருபை உண்டாகும் உங்களுக்கு. அதை சொல்லுவதே நீங்க கவலைப்பட்டீங்கன்னா பக்தி எங்கே? உன்னிடத்துல பக்தி எங்கே? ஒருவன் அடிக்க வரானா முதுகு காட்டி ஓடுகிற சின்னங்களா இருக்கக்கூடாது. நெஞ்சை நிமிர்த்தி நிற்கணும். கர்த்தர் எனக்கு முன்பாக நிற்கிறார். அவர் எனக்காக யுத்தம் செய்வார். வேத வசனங்களை சொல்லுகிறோம் கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார்னு. ஆனா பார்த்தா நம்ம போராட்டத்துல நாம தான் யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். நம்ம தான் தலையில தூக்கி வச்சு ஆடி கொண்டிருக்கிறோம். கர்த்தரிடத்துல கொடுத்து பாரு. அவரிடத்துல அவர் செய்கிற யுத்தம் பயங்கரமா இருக்கும். அவருக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டேன். ஏன் வாய்ப்பு கொடுக்க மாட்டேன்னா அவர் மேல் விசுவாசம் இல்லை.
ஏன் விசுவாசம் இல்லைன்னா தேவன் இடத்துல இருக்கிற பயம் இல்ல. பயம் நான் பயப்படுறேன் நான் அப்படின்னா இல்ல, பயம் இல்ல. சில விஷயங்களை ஆராய்ந்து பார்த்தோம்னா நமக்கு தெரியும் தேவன் இருக்கிற பயம் இருக்கிறதா இல்லையா. என் தேவைகளுக்காக, என் தேவைகளுக்காக, என் வாழ்க்கைக்காக தான் நான் வந்து உட்கார்ந்து இருக்கேன். எல்லாம் சொல்லுங்க, உங்க இருதயத்தை தொட்டு கர்த்தருக்காக நான் வந்து உட்கார்ந்து சொல்ல முடியுமா? யாரும் இல்ல. என் தேவைகளுக்காக தான் வந்து உட்கார்றேன். எனக்கு இது நடக்கணும், இது வரணும், அதுக்காக தான் தேவ சமூகத்துல வந்து உட்கார்ந்து அல்லேலூயான்னு பாட்டு பாடுறோம். ஆனா ஒருவராவது கர்த்தரை நான் மகிமைப்படுத்தணும், கர்த்தரை உயர்த்தணும், அவர் சத்தம் எனக்கு கேட்கணும், நான் இது முதல் கொண்டு என்ன செய்யணும்னு சொல்லி ஒரு பயம் நமக்குள்ள இல்ல. ஒரு பயம் அப்படி வந்து உட்காருமா நம்ம. அப்போ இதுலயே வெளிப்படுது பயம் இல்ல, தேவைகள் தான் பெருகி இருக்கிறது. என்ன பெருகி இருக்கு? தேவைகள் தான் பெருகி இருக்கு. ஐயா தேவைகளை கொடுக்கிறார் ஆண்டவர். நெகமியா என்னும் தீர்க்கதரிசி, நெகமியா என்னும் ஒருவன் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அவன் இருக்கிற நகரமும் வேற. ஆனா இருக்கிற நகரத்தை விட்டு மற்ற நகரத்துல ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று இங்க ஒரு பாரம் வந்தது அவன் நெகமியாவுக்கு. ஆண்டவர் பேசுறாரு, நீ ஆலயத்தை கட்டணும், நீதான் என் காரியமா போகணும் அப்படின்னு சொல்லி பேசுற உடனே அவன் ஒரு ராஜாவுக்கு வலது கையா இருக்கிறான். அவன் ஒரு ராஜாவுக்கு வலது கையா இருக்கிறான். ராஜா ஒரு நிமிஷம் கூட அவனை விட்டு பிரிந்து இருக்க மாட்டாரு. இவன் போய் சொல்றான், ராஜாவே என் இருதயத்திலே பாரம் அழுத்துகிறது, இஸ்ரவேலுக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று ஆண்டவர் என்னை பாரத்தை வைத்திருக்கிறார். நான் அங்கு போய் ஆலயத்தை கட்ட முயற்சி செய்ய வேண்டும். அங்க இருக்கிற ராஜாவுக்கு நீங்க ஒரு கடிதத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்கும் பொழுது அவன் சொல்றான், இது முடிய எத்தனை நாள் ஆகும்? பல மாதங்கள் போகலாம், வருடங்கள் போகலாம், அது வரையில நான் அங்க போய் தங்கணும், எனக்கு லீவு கொடுங்க, எனக்கு லீவு கொடுங்க. அவன் தர மாட்டேன்றான். ஐயோ இது எப்படி சாத்தியமாகுமா? நீ அறிவு கட்ட வேலைக்கு போற, ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத வேலைக்கு போற, இந்த வேலை நிமித்தம் உனக்கு என்ன வரப்போகுது, உனக்கு லீவு கொடுத்தா நான் என்ன ஆவது அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்றான் அடுத்த வார்த்தை, நீ கொடுக்கலன்னு பரவாயில்ல, நான் ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் உன் இருதயத்தை மாற்றுவார். கர்த்தர் உன் இருதயத்தை மாற்றுவார். உனக்கு பயத்தை உண்டு பண்ணுவார். தேவ ராஜ்யத்தை குறித்து பயத்தை உண்டு பண்ணுவார். அதற்கு வாய்ப்பை நம்ம கொடுக்கிறது இல்ல. அதுக்கு வாய்ப்பை கொடுக்கிறது இல்ல. நம்ம என்ன பண்றோம், உடனே மனுஷனை மேன்மை பார்க்கணும். ஒரு ராஜா லீவு கொடுக்க மாட்டாரு, என்னால போக முடியாது. ராஜா லீவு கொடுக்க மாட்டாரு, என்னால போக முடியாது. அவன் ராஜா அனுப்பின ஐயோ லீவ்ல எடுக்க முடியாது, நான் அடுத்த வருஷம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், இல்ல அடுத்த மாசம் ஒரு ஏதாவது ஒரு டூருக்கு போகணும், அப்போ ஒரு 6 நாள் லீவ் எடுக்க வேண்டியது. இதுக்கெல்லாம் வேஸ்டா லீவ் எடுத்துக்கிட்டு ராஜா சொன்ன மாதிரி நீ செய்யற காரியம் உனக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொன்ன மாதிரி, ஆமா ராஜாவே ஆலயத்தை கட்டினா பிரயோஜனம் வரும். என்ன பிரயோஜனம் வரப்போகுது? அடுத்த வாரம் டூருக்கு போனாலும் ஒரு மனசு அமைதியா இருக்கும். எங்க இருக்கும் மனசு அமைதி? டூர்ல இருக்கும். எங்க இருக்கும் மனசு அமைதி? ஃபங்க்ஷன்ல இருக்கும். எங்க இருக்கும் மனசு அமைதி? ஒரு சிறிது ஒரு 3 நாளைக்குள்ள அமைதிக்காக நம்ம ஓடுவோம். இது காலங்காலமா நமக்கு சமாதானத்தை தருகிற ஆலயமாச்சு, அநேக ஜனங்கள் துதிக்கிற ஆலயமாச்சு, தேவன் வீற்றிருக்கிற ஆலயமாச்சு, அவர் சிங்காசனத்தை அமைத்திருக்கிற ஆலயமாச்சு. இதற்கு நான் பயப்படணுமே, இதற்கு என் ஜீவனை கொடுக்கணுமே, இதற்கு தான் என் வாழ்க்கை முழுவதும் ஒப்பு கொடுக்கணுமே, இதற்கு இடலாய் வருகிறவர்கள் எல்லாம் நான் ஜெபம் பண்ணுவேன், கர்த்தர் மாற்றுவார். அந்த வைராக்கியம் வந்தாலும் அந்த பயம் வந்தாலும் கர்த்தர் செய்வதை நீ பார்ப்பாய். அதுக்கு நீ இடமே கொடுக்க மாட்டியே. உன் எண்ணங்கள் உன் சிந்தைகள் எல்லாம் உனக்கு மேன்மையாவே இருக்குது, உன் பலன் எல்லாம் உனக்கு மேன்மையாவே இருக்குது. அப்ப கர்த்தர் எங்க செய்வார்? கர்த்தர் எங்க செய்வார்? செய்வதற்கு நீ வாய்ப்பை கொடுக்கிறது இல்லையே. இந்த வாய்ப்பை கொடுத்து பாரு. கர்த்தரை முன்னாடி நிறுத்த, கர்த்தரை முன்னாடி நிறுத்த. மனுஷன் என்ன மனுஷன், எப்படியாப்பட்டவன் ராஜாவும் இருந்தாலும் சரி, முதலமைச்சரா இருந்தாலும் சரி, இந்த நேரம் கர்த்தருக்காக கொடுக்கிறேன். எந்த வேலை எனக்கு தேவையில்லை.